வணக்கம் நண்பர்களே. சிக்கன் சாப்பிட்டா பக்கவாதம் வருமா, கை கால்லாம் செயலிழந்து போகுமா, இப்போ பயங்கரமாக ஜிபிஎஸ் நோய் பரவிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு டாக்டரோட வீடியோ பார்த்தேன், பூனேயில் பரவி மும்பைலாம் வந்துருச்சு, அடுத்தது எப்போ சென்னைக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு மக்கள்லாம் பயந்து போய் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி. முதல்ல ஜிபிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஜிபிஎஸ்னா ஏதோ இந்த கோவிட் பரவற மாதிரி இது ஏதோ 5 வருஷம் கழிச்சு புது நோய் வந்துருச்சுடா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் பல நூறுக்கணக்கான வருஷமா நம்ம கேள்விப்படுற ஒரு நோய் தான். இது ஒரு மிக மிக அரிதான ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ தொற்று வியாதி கிடையாது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம நரம்புகளையே அழிக்கிறதுனால நம்ம கை கால் செயலிழந்து போறதுனால வர நோய். இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதை ட்ரிகர் பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதுல ஒன்று தான் கேம்பைலோபாக்டர் ஜெஜுனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி. இது சிக்கன் அந்த மாதிரி மட்டன் பீஃப் இந்த மாதிரி சரியா சமைக்காதனாலயோ, பால் சரியா காய்ச்சாம குடிக்கிறதுனாலயோ, அல்லது ஈவன் சரியா கழுவாம கொதிக்க வைக்காம தண்ணி குடிக்கிறதுனாலயோ இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சகஜமா பரவலாம். இந்த இன்ஃபெக்ஷன் 1000 பேத்துக்கு வருதுன்னா 1000ல் ஒருத்தருக்கு இந்த ஜிபிஎஸ் அப்படிங்கக்கூடிய ரேரான நரம்பு வியாதி வரும். இதெல்லாம் நாங்கள் வருஷம் 1-2 பேஷண்ட் நாங்களாம் ரெகுலராக ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது தான், பல வருஷமா இருக்கிறது தான். இப்போவும் ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி பேஷண்ட் பார்க்க முடியும். மற்றபடி பெருசாக பயப்பட தேவையில்லை. நம்ம வெளியே நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக க்ளீன் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. மற்றபடி தண்ணி கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. வேற ஒன்றும் பீதி அடைய வேண்டிய ஒரு புதிய வகை நோயெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.